ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, பென்ஷன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் மத்திய அரசு தரப்புலேருந்து வந்திருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பென்ஷனில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா ஏற்கனவே ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் அனுப்பியாச்சு. அந்த ப்ரப்போசல் செக் பண்ணி இப்போ மத்திய அரசு அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ஷனில் என்ன மாற்றம், பழைய பென்ஷனுக்கும் இப்போ நடைமுறைக்கு வரப்போகிற புதிய பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 1, 2025. ஸோ இந்த டேட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பென்ஷன் நடைமுறைக்கு வரப்போகுது. புதிய பென்ஷன்னா அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்ட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த கீழே என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த என்பிஎஸ்க்கும் இந்த யூபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமும் நடைமுறையில் தான் இருக்க போதான். ஸோ யூபிஎஸும் நடைமுறையில் தான் இருக்க போகுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யார் எந்த பென்ஷன் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சொல்லுவாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இது கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கடைசியாக லாஸ்ட் 12 மந்தில் என்ன சேலரி வாங்கினாங்களோ அதில் 50% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். இதுக்கு மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தாச்சு. இதனால் கிட்டத்தட்ட 23 lakhsக்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பயனடைய முடியும் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா 25 வருஷம் பணியாற்றிய ஒருத்தர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி 12 மாதத்தில் அவர் என்ன சேலரி வாங்கியிருக்காரோ அந்த பேசிக் சேலரியில் 50% ஓய்வூதியமாக பெற முடியும் சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் இறந்துட்டாங்கன்னா அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கும் குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 10 வருஷமாக பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியருக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக மாதம் 10,000 கிடைக்கும் சொல்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகிய நீங்கள் என்பிஎஸ் யூபிஎஸ் இந்த 2 ஸ்கீமில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்போ நடைமுறைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும்ட்டு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒரு அமௌண்ட்டுங்க, அஷ்யூர்டு அமௌண்ட்டு கண்டிப்பாக அது கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் இப்போது அரசாங்கத்தோடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 18 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் என்னவா இருந்துச்சுன்னா 14% இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ் ஸ்கீம் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் ஜனவரி 1, 2004 அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்துங்க. என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லிங்க்டு கண்ட்ரிபியூஷன் ஸ்கீமாக இருந்துச்சு. அதாவது என்பிஎஸ்சில் செலுத்தக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட்லாம் அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பென்ஷன் அமௌண்ட் அப்போது இருக்கிற இந்த இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்காது, அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சில் அப்படி கிடையாது. அஷ்யூர்டாக நீங்கள் கடைசியாக வாங்கின சேலரியில் 50% உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயீஸ் தரப்பில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் ஒரு கண்ட்ரிபியூஷன் போடுவாங்க. 10% பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின சேலரியிலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருந்து ஒரு 14% பார்த்தீங்கன்னா கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து போடக்கூடிய அந்த கண்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 14 இருந்து 18.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் இதுலேயும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 10% கண்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் சொல்லியிருக்காங்க. அவங்க வாங்கின பேசிக் ப்ளஸ் டிஏலேருந்து 10% பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் ஸ்கீம்லேயும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் யாரெல்லாம் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் ஜனவரி 1, 2004 அப்புறம் சர்வீஸில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த யூபிஎஸ்லேயும் ஆகட்டும் என்பிஎஸ்லேயும் ஆகட்டும் எலிஜிபிளாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் முழுக்க இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் என்பிஎஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ் செலக்ட் பண்ணவங்க அவங்க சப்போஸ் என்பிஎஸ் செட் ஆகலைன்னா யூபிஎஸ்க்கு மாறிக்கலாம்.
அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த யூபிஎஸ் ஸ்கீம். இது வந்து பிரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஆனா இந்த ஓல்டு என்பிஎஸ் பொறுத்தவரைக்கும் பிரைவேட் எம்ப்ளாயீஸும் எலிஜிபிள் தான். அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பென்ஷன்லாம் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் விஷயமா நீங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, என்பிஎஸ்ல செக்ஷன் 80 சிசிஇ கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல 50,000 வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும். ஆனா யூபிஎஸ் பொறுத்தவரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் விஷயமா இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் கொடுக்கலங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம், இல்ல வராம கூட போகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, டயர் 1, டயர் 2 இது மாதிரி 2 விஷயம் இருக்கு. இந்த என்பிஎஸ்ல பொறுத்தவரைக்கும் நீங்க ரிட்டயர்மெண்ட் ஆன உடனே நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் என்பிஎஸ்ல சேவ் பண்ணிருக்கீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து மாதாந்திர வருமானமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. என்பிஎஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயர் 1 அக்கௌண்ட், டயர் 2 அக்கௌண்ட்டுன்னு இருக்கு. இதை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. டயர் 1 யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கலாம் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆன அப்புறம் தான் பணத்தை வந்து திரும்ப எடுக்க முடியும். டயர் 2 யார் செலக்ட் பண்ணுறாங்களோ முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பணம் எடுக்கலாம். ஸோ இதுதான் டயர் 1, டயர் 2 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்ல இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த யூபிஎஸ் விஷயமா சீக்கிரமாகவே கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. மத்திய அரசு இது ஒப்புதல் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபேவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த யூபிஎஸ் விஷயமா நிறைய விஷயம் வந்து தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. டேக்ஸ் பெனிஃபிட் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுக்கலாம், ரிட்டயர்மெண்ட் ஆன அப்புறம் எவ்வளோ எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில புரிதல்லாம் இல்லாமல் இருக்குது. டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இனி வரப்போகிற அப்டேட்ஸில் வந்து இது விஷயமா நிறைய அப்டேட் வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 1, 2025க்கு டைம் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் விஷயமா டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து வெளியிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த யூபிஎஸ் பென்ஷன் விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.